Hi traders, welcome you all. This is Nijil with you from TradeBeat. இந்த வீடியோவில் நம்ம நாளைக்குள்ள நிஃப்டி அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். அண்ட் நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு, ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் நாளைக்கு அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம லெவல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை செல் ஆஃபில் வந்துட்டுருக்கு டியூ டு குளோபல் இஷ்யூஸு. அப்புறம் வார் நடந்த ஈரான் யூஎஸ் வார் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டெய்லி கேப் டவுன் 400-500 பாயிண்ட்ஸு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சப்போர்ட் 1 சப்போர்ட் 3 எல்லாம் பிரேக் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் சப்போர்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 24,345 லெவலில் கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிடுச்சு. அரௌண்ட் 24,388 லெவலில் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் சப்போர்ட்டில் இங்கே சப்போர்ட் எடுத்தது அண்ட் ஆல்மோஸ்ட் சப்போர்ட்லேருந்து 250 பாயிண்ட்ஸ் கேவ் அ ரேலி. ஏன்னா மேஜர் சப்போர்ட்டும் பிரேக் பிகாஸ் ஆல்ரெடி கேப் டவுனு. ஸோ மேஜர் சப்போர்ட்டையும் பிரேக் ஆகி கீழே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேபி ஃபேக் பிரேக் டவுன் காட்டுவாங்க, பட் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. நம்ம S1 S2 S3 அதுக்குள்ளே மேஜர் சப்போர்ட் இருந்ததுன்னா நம்ம we can see a ரேலின்னு சொல்லியிருக்கேன். பட் அதே மேஜர் சப்போர்ட் கீழே இருந்ததுன்னா மேக்ஸிமம் அங்கே வந்து சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் தான் சான்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம மேஜர் சப்போர்ட் அங்கே வந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 250 பாயிண்ட்ஸு பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட்டை க்ளோஸ்ட் அரவுண்ட் அட் 24473. ஸோ நாளைக்கு ஒரு அனாலிசிஸ் பார்ப்போம், நாளைக்கு எப்படி மார்க்கெட்டு இருக்குன்ட்டு. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே தான் விழுந்துட்டுருக்கு, செல் ஆஃப் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே 24 லெவல் பார்த்தீங்கன்னா 24,300 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கேன் அங்கேருந்தா. ஸோ நாளைக்கு சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 24,300 லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்டெயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் பேக்கு. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஒரு செல் ஆஃப் வந்தது, கொஞ்சம் வீக்னஸ்ஸாக வந்தது. ஸோ நாளைக்கு மேபி கேப் டவுன் ஓப்பனாக இருந்ததுன்னா வீக் ஆகிடும் ஸ்டில்லு. ஸோ 24,300 இம்பார்ட்டண்ட்டு. அது பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மார்க்கெட்டை நேராக பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 24,000 அரௌண்ட் 300 பாயிண்ட்ஸு. நடுவில் எங்கேயும் சப்போர்ட் இல்லை. ஸோ ஃப்ரீ ஃபால்க்கு சான்ஸ் இருக்குது, பட் அதுக்குன்ட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. இங்கே டார்கெட்டை 1:2 இல்லை 1:3 அச்சீவ் ஆகிடுச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. அதே சப்போஸ் நாளைக்கு திருப்பும் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேபி ஒரு ஃப்ளாட்டு இல்லை ஸ்லைட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஹை எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ட்டு. பட் ஓவராலாக பொசிஷனுக்கு போயிடாதீங்க, இன்ட்ராடே வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஓவர் நைட் பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணாதீங்க, ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் டெய்லி வாங்க, ஃப்ரெஷ்ஷாக லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த லெவல்ஸு அட்வான்ஸ் லெவல்ஸ் தேவை இருக்கிறவங்க டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், அதில் செப்பரேட் குரூப் இருக்குது, அதில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா 24,600 வில் பி அன் இம்பார்ட்டன்ட் மேலே போகிறதுக்கு. 24,600 மேலே க்ராஸ் ஆகிடுச்சுன்னா சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா 2-3 கேண்டில் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் அந்த மாதிரி சஸ்டெயின் ஆகி அதுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா ஒரு 1:2 1:3 அந்த மாதிரி டார்கெட் பண்ணால் 24,600 க்ராஸ் ஆகிடுச்சுன்னா 24,720 to 730 அது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே போய்ட்டு திருப்பியும் அங்கே ஏதாச்சும் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் 24,700 அந்த ரேஞ்சில் ஃபார்ம் ஆகுதுன்னா எகெயின் we can sell the market திருப்பியும் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸு 24,300. 24 மேலே பார்த்தீங்கன்னா 24,600 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸு. அண்ட் கீழே 24,300 பிரேக் ஆகிடுச்சுன்னா பேனிக் ஃபால் பார்க்கலாம் இங்கே. அண்ட் இதுக்கு மேலே பார்த்துருந்தீங்கன்னா பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணாதீங்க சிஇயில், பிகாஸ் ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இப்போ மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு, எல்லோரும் பல்காக வாங்கி வச்சுருப்பாங்க செல்லிங்க்கு பியில் புட்டில். பட் அதுக்கு அவங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்காக மார்க்கெட்டை மேலே போயிட்டு அதெல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு தான் கீழே வருவாங்க. ஸோ 24,720 to 730 ஒரு இம்பார்ட்டண்ட் லெவலு. அங்கே பாருங்கள் ஏதாச்சும் ரிவர்சல் பேட்டர்ன் ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக்கு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னா செல் பண்ணலாம்.
1:2 1:3 ரிஸ்கிரிவாக இருக்குது. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஸ் யூ. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you in the next video. Bye.